வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு சிறப்பினை தரும். இல்லை அரசு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரும் ஐயா. நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் அடையாளம் இல்லைனா இந்த அடையாளத்தை பெற்றுத்தரக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் திகழப் போகிறது. நம்மளுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு ஐயா. இந்த ஆடி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு. அரசு உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்களாகட்டும், தனியார் துறையில் இருக்கணும், தலைமை பொறுப்பு ஏற்று நடத்து ஒரு 30 நாட்களாக அந்த ஆட்டி படைச்சிட்டு தான் விடுவீங்க. ஒரு 30 நாட்கள் இறைவனே உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு தான் வரும். தலைமை பொறுப்பு ஏற்று நடத்த தான் போகிறீங்க. எதனா ஒரு செயல் திட்டம் கண்டிப்பாக நடக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை எண்ணிக்கொள்ளலாம். நம் வாழ்விலும் நாம் இப்படி தான் இருப்போமா, இதுக்கு ஆரம்ப காலம் என்றே எடுத்துக்கணும். முதல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது ஒரு ஆரம்ப காலம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காலம் நம்மளுக்கு ஆரம்ப காலம்தான். அவிட்டம் 1, 2 மற்றும் அவிட்டம் 1, 2 பாதங்களை உடைய மகர ராசிக்காரங்களுக்கு விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ்வதிரர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, ஆடி மாத ராசி பலனை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா. தமிழ் மாதத்தில் நம்ம வரக்கூடிய ஆடி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதில் நட்சத்திரம் வாரியாகவும் நாம் பலாபலங்களை உரைக்க போகிறோம் ஐயா. இதுக்கு முன்னே மாத ராசி பலன் தான் பார்த்துருந்தோம். இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் நட்சத்திரத்துக்கு வரிசையாக 27 நட்சத்திரத்தினுடைய வரிசையிலே நாம் பார்க்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பலாபலங்கள் இந்த மாடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, மகர ராசி ஆடி மாதம் முழுவதும் எவ்வாறு இருக்கும் அந்த நட்சத்திரக்காரர்களை பார்க்கும் பொழுது உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதம், அவிட்டம் 1 பாதம். நம்ம எப்படி சொல்கிறதுனா, அந்த 1, 2 பாதம் உடையவர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள். முதல்ல எடுக்கிறது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பலாபலனை பார்ப்போம். இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும். உத்திராடம் என்றால் சூரியனை குறிக்கும். நட்சத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் நேரடி பார்வையில், அதாவது அவர் ராசிக்கு என்று சொல்லும்போது மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், அதுவும் இல்லாமல் சனி பகவானை தான் நாம் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய எடுத்துக்கணும். சனிநாதன் நம்மளுக்கு இப்போ வக்கரகதியில் இருப்பதால் இதுவரைக்கும் தொந்தரவான விஷயங்களில் ரொம்ப அனுபவத்தில் இருந்தவங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சற்று அதிலிருந்து மாறுதலாக வேலை சார்ந்த விஷயத்தில் அதிக விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய காலங்களாக இந்த மாதம் இருக்கப்பெறும். வெற்றிகள் கிடைக்கின்ற காலங்களாக இந்த மாதம் முழுவதும் காணப்படும் ஐயா. வெற்றி என்பது இவங்களுடைய மாதமாக இந்த மாதம் காணக்கூடிய காலமாக. ஏன்னா 7ஆம் அதிபதி சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு கடகராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அங்கே இடம்பெறக்கூடிய காலம், வலிமை பெறக்கூடிய காலம், சந்திர பகவான் வலிமை பெறக்கூடிய காலமாக அந்த காலம் அமையப்பெறும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வெற்றி என்பது உறுதியான மாதம் என்று தான் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் 3ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான், 5 என்று சொல்லக்கூடிய இடத்துல குருமங்கள யோகம் பெற்று, அதாவது செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குருமங்கள யோகம் பெற்று இதுவரைக்கும் அதாவது புத்திரஸ்தானம் வலுக்காதவங்களுக்கு கூட ஜீவனஸ்தானம் என்று சொல்கிறோமில்ல, மங்கள யோகம் பெறவில்லை, எனக்கு குழந்தை பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு குருமங்கள யோகம் பெற்று குழந்தை பேர் கிடைக்கின்ற காலங்களாக இந்த காலம் எமிர்க்கப்பெறும். இது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். அதுவும் இல்லாமல் அடுத்த கட்ட நடுவில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திரனை அடிப்படையாக கொண்டு வந்துடுறவங்களுக்கு, அவங்களுக்கு அதாவது ராசியில் அவங்க கால்குலேஷன் பண்ணால் மகர ராசி சந்திரன் நட்சத்திரம் என்றால் அது சந்திரனை அதிபதி அவருக்கு. அந்த சந்திரன் அடிப்படையில் வந்துடுறவங்களுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குளுமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதையும் செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள். அவருக்கு 7ஆம் இடத்துல வெற்றி உபஜயஸ்தானத்தில் சந்திரனோட வீட்டில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் வீட்டிருக்கிறதும், அவர் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்கரகதி பெறுவதும் அது ஒரு நல்ல பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம். வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு சிறப்பினை தரும். இல்லை அரசு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரும் ஐயா. நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் அடையாளம் இல்லைனா இந்த அடையாளத்தை பெற்றுத்தரக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் திகழப் போகிறது. நம்மளுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு ஐயா.
இந்த ஆடி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு. அரசு உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்களாகட்டும், தனியார் துறையில் இருக்கணும், தலைமை பொறுப்பு ஏற்று நடத்து ஒரு 30 நாட்களாக அந்த ஆட்டி படைச்சிட்டு தான் விடுவீங்க. ஒரு 30 நாட்கள் இறைவனே உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு தான் உட்கார வரும். தலைமை பொறுப்பு ஏற்று நடத்த தான் போகிறீங்க. எதனா ஒரு செயல் திட்டம் கண்டிப்பாக நடக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை எண்ணிக்கொள்ளலாம். நம் வாழ்விலும் நாம் இப்படி தான் இருப்போமா, இதுக்கு ஆரம்ப காலம் என்றே எடுத்துக்கணும். முதல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது ஒரு ஆரம்ப காலம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காலம் நம்மளுக்கு ஆரம்ப காலம்தான். அவிட்டம் 1, 2 மற்றும் அவிட்டம் 1, 2 பாதங்களை உடைய மகர ராசிக்காரங்களுக்கு வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலோ கொடுக்கல் வாங்கல் எதனா பிரச்சனைகள் இருந்தால் அதில் சற்று கவனத்தோடு நாம் இருக்க வேண்டிய காலம் ஐயா. அதெல்லாம் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது. நம்மளுக்கு கடன் பிரச்சனை சற்று தலை தூக்கி இருந்தால் அவையெல்லாம் முழுமை பெறத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாம் மாற்றிக்கணும். எல்லாமே ஒரே செயல் திட்டத்தோடு நம் வாழ்க்கை தரம் உயராது. நாமும் சில விஷயங்களை மாற்றிக்கொண்டு நாம் செயல் திட்டங்களை மாற்றி தான் வெளியே வரணும். அந்த மாதிரி இந்த மாதத்தில் எல்லா விதமான மாற்றங்களையும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அனுபவிக்க போகிறாங்க. நிறைய விஷயங்கள் அனுபவமாக உங்களுக்கு மாறக்கூடிய காலம் வந்துச்சுயா. இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தை ஏற்படுத்தி செய்யக்கூடிய காலத்துக்கு இது ஒரு முன்னேற்பாடு. இந்த மாதம் அதை பற்றியெல்லாம் பேசுவாங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் வரப்போகுது. நல்ல அமைப்பினை பெற போகிறாங்க. வேலையில் வந்த பிரச்சனை, கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது ஐயா. ரொம்ப முன்னேற்றம் தரலாம். மருத்துவம் சார்ந்த விஷயமாக கூட இருக்கட்டும் ஐயா. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட்டுட்டு விலகக்கூடிய காலமாகும். நாம் பொலிவோடு வாழக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், இந்த மகர ராசிக்காரங்க பொதுத்துறை நிறுவனத்திலையோ அல்லது தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், வேலையில் இருந்து வந்த கெடுபிடி என்று சொல்கிறோம் இல்லை, அந்த கெடுபிடியான பிரச்சனைகளாகட்டும், பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விட்டுட்டு வெளியே வரதான் போகிறீங்க. ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி அந்த பாக்கியம் பெற போகிறீங்க. இந்த மாதம் முழுவதும் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டையா. வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோமோ அல்லது அரசு வேலையாக போகிறோமோ, வெளியூர் சென்று அந்த வேலையில் அங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வாங்கன்னு சொல்கிறக்கூடிய வேலையோ வெற்றியை தரப்போகுது. நமக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய காலமாகவும் செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழப் போகிறது. பிணி என்பது வராமல் இருக்கவும், துயர் என்பது வராமல் இருக்க இந்த மாதம் நன்றாக கிரகங்கள் அமர்ந்திருப்பது பெரிய விஷயம். ஒரு அமைப்பு நம்மளுக்கு ஒரு கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தோட தன்மை வச்சு தான் நம்மளுடைய நிலைமை இருக்கும் ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசி முழுவதுமே ஒளிரக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழப் போகிறது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் குலதெய்வ வழிபாடை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.